மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களை வெற்றியடைய வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தாங்க நாங்கள் இந்த பதிவுகளை போடுறோம். மகர ராசி எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறத மதித்து வாழக்கூடியவங்க. எண்ணம் அழகாக இருந்தால் போதும்டா, எல்லாமே அழகாக மாறிடும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை கொண்டவங்க. இதனாலேயே நெகட்டிவான விஷயத்தை கூட பாசிட்டிவாக நினைப்பீங்க. இந்த மகர ராசி ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அங்கே எப்பேற்பட்ட ஒரு கஷ்ட காலமாக இருந்தாலுமே அதை பாசிட்டிவாக பார்த்து அந்த கஷ்டத்தை எந்த விதத்திலையும் போக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க. முன்னேற்றத்தை மட்டுமே இலக்காக கொண்டு வாழக்கூடியவங்க. மனசில் தெளிவு இருக்குங்க, செயல்பாடுகளில் வலிமை இருக்கும். இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே உறுதியாக நின்று வெற்றி பெறக்கூடியவங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லேயுமே மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல ஒருத்தவங்க அடிபட்டு இருந்தால் கூட அவங்க போய் யார் என்னன்னே தெரியாது, நம்ம தூக்கலாமா செய்யலாமான்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டாங்க. முதல்ல போய் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் அப்புறம் யார் என்னன்னு யோசிப்பாங்க. குறிப்பாக தனக்குன்னு எதையுமே எடுத்து வைக்காதவங்க, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவங்க தாங்க இந்த மகர ராசிக்காரங்க. சுக்கிர பயிற்சி உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சினால இந்த மிதுன ராசியிலிருந்து சுக்கிர பகவான் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்படி போகும்போது உங்களுக்கு கொடுக்க போகும் நற்பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பார்க்கலாங்க. மகர ராசி அன்பர்களே, சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் அமர்றாருங்க. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் யார் அப்படின்னா 5க்குரியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோட அதிபதி, பஞ்சமஸ்தானத்தோட அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதி, தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் இந்த சுக்கிர பகவான். அதாவது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிரன் தான். இருக்கக்கூடிய 9 கிரகங்களில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல அமர்ந்துக்கிட்டு உங்கள் ராசியை பார்க்கறது ஒரு அற்புதமான நிகழ்வுங்க. ஒரு நல்ல பாக்கியத்தை, ஒரு நல்ல செய்தியை, ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதுவும் சந்தோஷமான செய்திகள், திருமணம் சார்ந்த சுபவிரய செய்திகள், சுப செய்திகள், சுப செலவுகள் குறித்து குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. அதாவது உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கோ, உங்கள் உறவுகளுக்கோ, கூட பிறந்தவங்களுக்கோ திருமண வாய்ப்புகளை அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம், ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஒரு 25 நாட்கள் அழகாக அற்புதமாக இருக்க போகிறீங்க. நினச்சது நடக்க போகுது. அதுவும் குறிப்பாக கூட்டாளிகள் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுதுங்க. கூட்டு தொழிலில் உங்களுக்கு இருந்த அங்கீகாரம் கிடைக்கும். கூட்டு தொழிலை செய்யலாம் அப்படிங்கிற உத்வேகத்தை கொடுக்கும். அதாவது குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து அல்லது கணவன் மனைவி 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் ஆள் மனசில் உருவாகுங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு டிஸ்கஷனாவது உங்கள் குடும்பத்தில் நடக்குங்க. அந்த நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு திருமணம் நடக்காமல் இருந்தது. 7 சனி முற்றிலும் முடிஞ்சிடுச்சுங்க. சுக்கிரன் இப்போ உங்களுக்கு 7ல் உட்காந்துருக்காரு, கலத்திரஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காரு. 5க்குரியவன் 7ஆம் இடத்துல இருக்குங்க. நிறைய பேருக்கு காதலில் இருக்கவங்களுக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய தன்மை. ஏன்னா 5ங்கிறது காதல், 7ங்கிறது திருமணம். காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், அதன் மூலமாக ஒரு நல்ல பாக்கியம், திருமணத்துக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கை அப்படியே அடுத்த நிலை, அடுத்த பரிமாணத்துக்கு செல்லக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம்னு எடுத்துக்கலாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இந்த சமுதாயத்தின் மேலே அக்கறை அதிகமாக இருக்கும். நீங்கள் யார் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. அதாவது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கலாம், இல்லை தொழிலாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் இதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த சுக்கிர பயிற்சிங்கிறதுங்க.
அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது 5க்குரியவன் இல்லையா? அப்போ 5 அப்படிங்கிறது குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்ற கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தைகளோட ஒரு நட்புணர்வு அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க. நல்லா பேணக்கூடிய தன்மை, குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளோட ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளுக்கு ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்கி கொடுக்க வேண்டிய யோகங்கள், இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் செய்ய போகிறீங்க. ஏன்னா சுக்கிரன் நல்லா இருக்காருங்க. சொகுசாக இருக்கக்கூடிய தன்மை. அப்போ வீட்டில் சொகுசு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாங்கி போடக்கூடிய தன்மை, வீட்டில் ஒரு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கெல்லாம் சுக்கிரன் அப்படிங்கிறது வீட்டுக்கு காரக கிரகம். சுக்கிரன் அப்போ வீட்டை வாங்க எண்ணங்களை ஆழ் மனசில் விதைக்குங்க. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாங்கணும், அதாவது ஒரு இடத்த வாங்கி போடணும் அப்படிங்கிற வீட்டை பற்றின சிந்தனைகள் பற்றிய டிஸ்கஷன் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாக நடக்குங்க. ஏற்கனவே பணம் இருக்குது, ஆனால் 2-3 மாதமாக அலைஞ்சிட்டு இருக்கேன், ஒரு வீடு கிடைக்க மாட்டேங்குது, எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது ஒரு குழப்பமாகவே இருக்குது அப்படின்னா அந்த குழப்பம் எல்லாமே தீர்த்து வச்சுருங்க. இந்த லொக்கேஷன், இந்த இடத்துல இந்த அப்பார்ட்மெண்ட் இல்லை, இந்த கட்டின வீட்டை வாங்குறது, அதுக்காக முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். ஸோ அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுங்க. அதே சமயத்தில் 10க்குரியவன் தான் சுக்கிரன். தொழிலை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் மாற்றம் செய்யக்கூடிய தன்மை நிறைய மகர ராசி அன்பர்கள் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் பண்ணுவாங்க. இப்போ தொழில் இருக்கக்கூடியது அப்படியே என்ன சொல்கிறது, ஏதோ இது வரைக்கும் போச்சு, இப்போ ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றுதல் பண்ணலாம், ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பீங்க. இப்படி பண்ணால் சூப்பராக இருக்க போகுது, இப்படி பண்ணால் இந்த மாதிரி கிடைக்க போகுது, இந்த நிலை அப்படியே மாற்ற போகிறேன், புதிய கிளைகளை உருவாக்க போகிறேன், பேரை டெவலப் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே இந்த காலகட்டம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க. இந்த சுக்கிர பகவான்னு பார்த்தீங்க அப்படின்னா குருவனோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை தரப்போகிறாருங்க. ஒரு சிலர்லாம் ட்ராவல் பண்ணுறது 3ஆம் இடத்துல சடை உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு ட்ராவல் பண்ணுற வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குங்க. சிறு தூர பயணங்கள், தூரதேச பயணங்கள், இதை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள், ஒப்பந்தம் பற்றிய சிந்தனைகள், ஏதாவது ஒரு துறையில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் போடலாம், அதை பற்றிய சிந்தனைகள். அதுவும் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு கலைத்துறையில் என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள், மியூசிக் சம்மந்தப்பட்ட எழுத்து, கதை, கட்டுரை, இந்த மாதிரியான தன்மையில் இருக்கவங்களுக்கு. ஸோ இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுங்க. அடுத்தது சுக்கிர பகவான் புதனோட நட்சத்திரத்தில் சாரத்தில் பயணம் பண்ணுறாரு. அந்த புதன் அப்படிங்கிறது, அதாவது ஆயில்யம் நட்சத்திரத்தில் புதன் அப்படிங்கிறது உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் சேர்ந்து உங்கள் 7ஆம் இடத்துல உட்காந்து புதனும் சுக்கிரனும் இணைஞ்சு உங்கள் ராசியை பார்க்கறது நல்ல புத்திசாலித்தனம். புதன் லக்னத்தை பார்த்து ராசியை பார்த்தாலே அறிவுபூர்வமான செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். எந்த இடத்துல எதை பேசணும், அந்த பேச்சுத்தன்மை சூப்பராக இருக்க போகுதுங்க. அக்கௌண்ட்டு, ஆடிட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கும். 9ஆம் அதிபதியில் ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும். தந்தையாகக்கூடிய பாக்கியம், அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம், வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய பாக்கியம், இந்த மாதிரி நல்ல பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுங்க. இப்போ குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்த்து 10ஆம் ஏழில் இருக்கும்போது தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இந்த மாதிரி மாற்றங்கள் நிச்சயமாக இருக்குங்க. எதிர்பாராத விதத்தில் டக்குன்னு அப்படியே மாறிட்டோம், நாங்கள் எதிர்பார்த்தது கிடைக்காமையே ஒரு 3 மாதமாக இருந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குங்க. ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி குழந்தை பாக்கியம், ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், சக்ஸஸ் ஆகாமல் இருந்துச்சு, பணம் ரீதியான சில பூர்த்திகள் எல்லாமே, ஒரு விஷயத்தில் கடன் கிடைக்கல அப்படின்னு இருந்தவங்களுக்கு எல்லாமே கடன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், வெளிநாட்டுக்கு போயிட்டு அமைப்புகள், அங்கே போகக்கூடிய பாக்கியம், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த நிச்சயம் மகரத்துக்கு அமையுங்க. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சுக்கிர பகவானினுடைய இல்லத்துக்கு போயிட்டு அங்கே சுக்கிர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அனுபவித்து 6 நெய் விளக்குகள் வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க. அப்படி சுக்கிர பகவானுடைய ஸ்தலம்னு சொல்லக்கூடிய கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய
கஞ்சனூரில் வீற்றிருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் கோவில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு செய்கிறதும் உத்தமம். அல்லது ஸ்ரீரங்கத்துக்கு செஞ்சு போயிட்டு வழிபட்டாலும் நல்லதுங்க. அதாவது ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க, நிச்சயமாக நல்லது நடக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க. எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு தொடர்பான விஷயங்களுக்கு செல்லாமல் இருக்கிறது நல்லது. வேலைக்காக காத்திருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடனை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். குழந்தைகளுக்காக கடன் வாங்குறது, படிப்பு செலவு, திருமணம், தொழிலுக்காக கடன் வாங்குறது, இது எல்லாமே செய்வீங்க. கடனை அடைக்கிற முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்க போகுது. கால புருஷனுக்கு 10வது வீடாக அமைஞ்சிருக்கக்கூடிய சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் துளி அளவு கூட மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்காத, மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாத, தான் உசுரே போனாலும் பரவாயில்ல மற்றவங்களுக்கு உயிர் போகிற நிலைமையிலையும் கூட உதவி செய்யக்கூடிய உன்னதமான உள்ளம் படித்த மகர ராசிக்கு அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. இப்போ இந்த பதிவு எதுக்குமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு, உங்களுடைய தலையெழுத்து நிறைய இடங்களில் புலம்புனீங்க இல்லையா, அழுது தவிச்சிங்க இல்லையா, என்னடா பிரம்மா என் தலையில் என்னதான் எழுதி எனக்கு அனுப்பிச்ச, எனக்கு மட்டும் ஏன்டா இவ்வளவு கஷ்டத்தை அடுக்கடுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கிற, யாரை நான் நம்புறது, எந்த இடத்துல போனாலும் ஏதாவது ஒரு வகையில் எனக்கு அடுக்கடுக்கா இல்லை கொத்து கொத்தா பிரச்சனையை கொடுக்குறியே, முடிச்சு மேலே முடிச்சு, வாழ்க்கையில் சிக்கல் மேலே சிக்கல், வாழ்க்கையே சிக்கலாக போயிட்டுருக்கு. சனி பகவானை அதிபதியாக கொண்டதுனாலேயே என்னவோ எனக்கு விடாதோ அப்படின்னு தோணுது. விடாத கருப்புங்கிற மாதிரி விடாத சனியோ, நான் உண்மையாக தான் இருக்கேன், நேர்மையாக தான் இருக்கேன், என்னோட உழைப்பால் உயரணும்னு தான் நினைக்கிறேன், தெய்வமே கடவுள்கிட்ட வேண்டலான்னு கூட நான் என்னை வேண்டுறேன், எல்லாரும் நல்லா இருக்கணும், மழை மாதிரி பெய்யணும், உலகத்தில் யாருமே கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுன்னு நான் வேண்டுறேன், என்னை மட்டும் ஏன் ஒரு அந்த மாதிரி நான் வேண்டுறதுனால எப்படி இருக்கணும், நான் மற்றவங்கள மாதிரி சுயநலமாக இருக்கணுமோ, இப்படியெல்லாம் உங்களுக்குள்ள பல கேள்விகள். இதுக்கு யார் பதில் சொல்லுவான்? நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அப்படி உங்களுடைய தலையெழுத்தில் பிரம்மன் என்ன தான் எழுதி அனுப்பிச்சிருக்காரு, அது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் யார், எந்த விஷயங்களில் நீங்கள் தொடர்ந்து சிக்கலை சந்திச்சுட்டு வர்றீங்க, தோல்விகளை சந்திச்சுட்டு வர்றீங்க, எந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டா, எந்த தெய்வத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா, எந்த மாதிரி பரிகாரங்களை நீங்கள் செஞ்சால், எந்த மாதிரி சூட்சமங்கள் உங்களுக்கு உதவி செய்யும், இப்படி வாழ்நாள் முழுக்க எந்தெந்த இடங்கள் உங்களுக்கு சாதகம் பாதகங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய பதிவாக தாங்க இது இருக்கும். தொடர்ந்து இந்த பதிவின் காரணமாக இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இதில் பதில் இருக்குங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். நிறைய இடங்களில் சில விஷயங்களை புகுத்தி இருப்போம். உழைப்பின் உன்னதத்தை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ராசி மகர ராசி. சொல்லுவாங்களே மற்றவங்க சோம்பேறியாக இருக்காங்களா, அப்படின்லாம் கிடையாதுங்க. எல்லா ராசியும் உழைக்கக்கூடியவங்க தான். ஆனால் மகர ராசி கொஞ்சம் ஓவர் டைமாக உழைப்பாங்க, உயர்வுக்கு கொஞ்சம் ஓவர் டைம் கொடுப்பாங்க இல்லையா? என்னடா இவன் ஒரே இடத்துல பல வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான், கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கிறானா பாரு, இப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் பார்த்திங்கன்னா மகர ராசியில் தாங்க வருவாங்க. மகர ராசி ஒரு இடத்துல இருக்குது, அந்த இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா யார் மூஞ்சி முகரெல்லாம் பார்க்க மாட்டாங்க, பட்டு படார்னு பேசிடுவாங்க, நீ செய்கிறது தப்புப்பா அப்படின்னு போயிடுவாங்க. அவங்களால கோடி ரூபாய் ஆதாயம் வரட்டுமே, அது இவங்களுக்கு தேவை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான காசு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அட எவ்வளவு பெரிய பணக்காரனா, எனக்கு என்னடா போடா அப்படிங்கிறதும் இவங்க தான். தைரியசாலிங்க, யாராக இருந்தாலும் தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க. எந்த ஒரு ஆதாயத்துக்காகவும் இந்த மற்றவங்களுக்காக இந்த ஜால்ரா அடிக்கிற பழக்கம்லாம் இந்த மகரத்துக்கு கிடையவே கிடையாதுங்க. அதனால தான் இவ்வளோ பேர் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது அந்த பக்கத்தில் எழுதிக்கோங்க. ஆனால் கஷ்டப்பட்டாலும் மனநிறைவோடு வாழக்கூடியது மகரம். நான் யாரோட சோத்துலேயும் மண்ணை போடலை, என் ஜோத்துக்கு நான் உழைச்சிக்கிறேன், இப்படி வாழ்கிறீங்க இல்லையா? தெய்வ பிறவி தாங்க நீங்கள். இது நீங்களே தோல் தட்டிக்க வேண்டிய விஷயம். அட போமா, ஏதோ நீ பேசுகிறது கேட்குறப்ப காதில் தேன் பாயிற மாதிரி இருக்குது, எங்களை நீ எங்கேயோ இருந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் எங்களுக்கு தெரியுது,
அப்படின்னு நீயாவது புரிஞ்சுக்கிட்டியே நன்றி அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களை பற்றி பேசுகிறது எனக்கு புண்ணியங்க. ஏன்னா நல்லவங்களை பற்றி பேசுகிறது, நல்லவங்களை பற்றி 4 விஷயம் சொல்கிறது நமக்கு புண்ணிய கணக்கில் தான் வந்து சேரும். அம்மா ரொம்ப தூக்கி நடக்க வேண்டியதை சொல்லுமா, நாங்கள் படுற கஷ்டமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுமா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நாங்கள் எப்படிங்க மறுக்க முடியும்? சரி, உங்கள் ஜாதகத்தில் என்ன தான் இருக்குமா? நம்ம போய் எந்த ஜோசிட்ட கொண்டு போய் காட்டுறது, இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சுருவோம். பொதுப்படியாக சொன்னால் மகர ராசிக்காரர்களுக்கு 70% நான் கணிச்சு சொல்கிறேங்க. வாழ்நாள் முழுக்க பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மன் உங்கள் தலையில் என்ன எழுதியிருக்காருங்கிறத நான் கணிச்சு சொல்கிறேன். மீதி 30% அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக கட்டத்தை பொறுத்து மற்றதை கொடுக்குங்க, மாற்றத்தையும் கொடுக்கும். 70% அப்படிங்கிறதே மேக்சிமம் ஸ்கோர் தானே, அதை வச்சு நம்ம அழகாக சமாளிச்சிடலாம். 10 பைசா செலவு பண்ண வேணாம், நான் இருக்கேன் உங்களுக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி திசை, சுக்கிர திசை, புதன் திசை இந்த 3 கிரகங்கள் வளம் பெற்றிருந்துட்டா உலகத்தையே ஆளக்கூடிய அங்கீகாரத்தை நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை செழிக்குங்க. இப்போ ராசி புருஷன்கிட்ட 10வது வீடு மகர ராசி. சக்கரம்னு பார்த்தோன்னா 270லிருந்து 300 வரையிலான ஆரங்களை உள்ளடக்கியது. ஏமா இந்த கணக்கெல்லாம் சொல்கிறேன்? ஆமாங்க, கணக்கு இல்லாமல் எதுவுமே கிடையாது. இதோட மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா கடல் வீடுன்னு சொல்லுவோம். ஓயாமல் கடலில் எப்படி வந்து அலை அடிச்சுட்டே இருக்கோ அதே மாதிரி இந்த மகர ராசிக்காரர்களுடைய மனசில் புதிய சிந்தனைகள் உருவாகிக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி கடல் எடை என்ன பண்ணுது, ஓஞ்சு நிற்கிதா? தூங்கும்போது கூட இவங்களுக்கு சிந்தனை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த கனவு அதிகமாக காணக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருப்பீங்க. எப்போவுமே புதுசாக ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி புதுசாக ஐடியா வந்து மற்றவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. கற்பனை வளம் மிகுந்தவங்க, எப்போவுமே எதுக்காகவும் சோர்ந்து போக மாட்டீங்க. ஒருவேளை தோல்வி அடைஞ்சிட்டா கூட அதில் பாதாளத்தில் உங்களை வந்து தூக்கி தொப்புன்னு போட்டாலும் சரி, மறுபடியும் விழுந்த வேகத்தில் எழுந்திருக்கக்கூடிய வல்லமை படைச்சவங்க. நீங்கள் ராசிக்கு அதிபதி சனி அப்பப்போ ரொம்ப பயங்கரமான அதிபதி கொண்டிருக்காங்க இல்லையா? அப்படின்னு பார்த்தோம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அதிகமான இரக்க சுபாவத்தை கொடுக்கக்கூடியது சனி பகவான் தான் நிற்கிறாரு. பார்க்குறதுக்கு எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சட்டுன்னு அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மகரத்துக்கெல்லாம் கொஞ்சம் பேசி பாருங்களேன், உண்மையாக தான் பேசுவாங்க. திடீர்னு கண்ணில் தண்ணி வந்துடும். இது ஆண்கள் பெண்கள் நல்லா பிரித்து பார்க்க முடியாதுங்க. 60 வயசு ஆளாக இருந்தாலுமே கூட சரி அழுதுருவாங்க. என்னடா உண்மைக்கு புறம்பாக பேசுகிறாங்க, இவ்வளவு அநியாயமாக நடந்துக்கிறாங்களே, இவங்களால தாங்க முடியாது. மனசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையானவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மனிதநேயத்தோடு செயல்படணும்னு விரும்புவாங்க. தான் மட்டும் இல்லை, தன்னை சுற்றி இருக்கவங்களும் அப்படி தான் நினைப்பாங்க. இப்படி சனி பகவான் யாருங்க? நீதி நேர்மையை நிலைநாட்டக்கூடியவர். நீ என்ன பண்ணுறியோ, நல்லது பண்ணால் நல்லது, கெட்டது பண்ணால் தண்டனை. ஸோ வினைப்பயனை நடைமுறைப்படுத்துவது சாமர்த்தியமான விஷயங்களுக்கு தெய்வம்னா அந்த சனி பகவான். உங்கள் ராசிக்கு இவர் தலைவனாக அமைஞ்சிக்கிறது செழிப்பையும் கொடுக்கும். இவரால் எந்த நேரத்துலையும் உங்களுக்கு பாதிப்பாகாதுங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நீச்சனாக இருக்கார், செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கார். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இது பகை வீடுங்க. புதனுக்கும் சுக்கிரனுக்கும் நட்பு வீடு. உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி. ஆகவே அதிக அளவிலான பணம் வச்சுருந்தாலும் திரிசெலவு பணம் தேடக்கூடியதுனால இந்த மாதிரி உருவாக்குவார். அப்போ இந்த மகர ராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா, கைக்கு பணம் வந்த உடனே ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கி வச்சிடும். கையில் இருந்தால் செலவாக்கி போயிடணும். யாராவது ஒருத்தவங்க வந்து பிடுங்கிட்டு போயிடுவாங்க, நீங்களே தூக்கி கொடுத்துருவீங்க. இதனாலேயே பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை துணை பற்றி சொல்லலாங்க. 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் உங்கள் வாழ்க்கை துணை அப்படின்னு பார்த்தோன்னா கலாச்சாரணை மிக்கவங்களாக இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க. நிதானமாக யோசித்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை அமைய போகுதுங்க. சைன கோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமாளாக சேவை சாதிக்கும் கோயிலுங்க. இந்த மாதிரி கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா சகல நன்மைகளும் கை கொடுக்கும். அதுவும் விஷ்ணு பகவான் படுத்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா? அது குறிப்பாக இந்த மாமல்லபுரம் இந்த ஸ்தல சயன பெருமாள் ஒரு முறை குடும்பத்தோடு
குடும்பத்தோடு போயிட்டு வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்குங்க. சிறப்பான பலன்கள் உண்டு. இந்த ராசியை சேர்ந்த உத்திரட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க திருக்கோவிலூர் அருள்பாலிக்கும் வைத மணிதி பெருமாளை வழிபாடு செஞ்சிங்கன்னா நலம் உண்டாகும். இதோட திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாளை வணங்கி வர்றதுனால நன்மைகள் உண்டாகும். அடுத்தது அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பிரசித்தி பெற்ற சிக்கல் தலத்துக்கு அருகில் உள்ள ஆபரணாணி அப்படிங்கிற ஊரில் அருள்பாலிக்கும் பெருமாளை தரிசித்து வந்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுடைய கஷ்ட காலங்கள் எல்லாமே தீர்ந்து போயிருங்க. சனி சுக்கிரன் புதன் இந்த 3 பேருடைய பலம் சேர்க்கக்கூடிய கிரகமூர்த்திகளில் பார்த்தோம்னா இந்த மந்திரத்தை வந்து எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த வாழ்க்கை எல்லாமே கிடைக்க போகுதுங்க. சனிக்கிழமைகளில் காலையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மஞ்சள் நிற பூக்களை வச்சு வழிபாடு செய்யணுங்க. அடுத்ததாக குரு பகவான் வியாழக்கிழமைகளில், அதே போல் சூரிய பகவான் அனுதினம் வழிபாடு செய்கிறதுனால கல்வி அறிவு செல்வம் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கணுங்க. அதோட